வாங்க இன்றைக்கி மீன் வறுவல் மாதிரியே வாழைக்காய் வறுவல் டேஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கோம். அந்த வாழைக்காவை தோல் எடுத்துகிட்டு இந்த மொத்தத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மொத்தத்தை கட் பண்ணி எடுக்கும்போது தான் நமக்கு வந்து மேலே முறுமுறுன்னு உள்ளே சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். நம்ம வேணுங்கிற ஷேப் கட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். வாழைக்காய் முக்கால் பதம் வெந்தால் போதுங்க. இப்போ வெந்துருச்சு. இதை வடிகட்டி வாழைக்காவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்கோங்க. அப்புறம் கலர் பவுடர் வந்து ஃபுட் கலர் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இதெல்லாம் வந்து நான் ஒரு வாழைக்காய்க்கு தாங்க அளவு சொல்லியிருக்கேன். நீங்கள் 2, 3 சேர்த்தும்போது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். நான் ஒரு வாழைக்காய்க்கு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒவ்வொரு வாழைக்காயிலையும் படுற அளவுக்கு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இது நல்லா ஒவ்வொரு வாழைக்காயிலையும் மசாலா படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது தாங்க உப்பு காரெல்லாம் இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா வாழைக்காயிலையும் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு காரம் இறங்கி இப்போ பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஆகிருக்கு. நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இது ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சமையல் முடிச்சுட்டு பொரிக்க சரியாக இருக்குங்க. இப்போ வந்து தோசைக்கல்லில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வாழைக்காலாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம். அதை விட தோசைக்கல்லில் போடும்போது நமக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. இப்போ ஒரு 2 செகண்ட் கழிச்சு திரும்ப இதை எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வாழைக்காய் வெந்திருக்கனால ரொம்ப நேரம் டைம் எடுக்காதுங்க. எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு. 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். திரும்பவும் ஒருக்கா திருப்பி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், எண்ணெயும் இழுக்கலைங்க, மசாலாவும் பிரியல பாருங்கள். அவ்வளோதான், வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. இதை இப்போ எடுத்துக்கலாம். தட்டில் மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, வாழைக்காய் வறுவல் ரெடி ஆச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வெரைட்டி ரைஸ்க்கு, தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. காயே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இன்னும் வேணும்னு திரும்ப திரும்ப கேட்டு செஞ்சு தர சொல்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா தெரியும், மேலே முறுமுறுன்னு உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.